இதன் மூலமாக நான் விவசாயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்குமே வணக்கம். எல்லோரும் நினைப்பீங்க, எல்லாம் இல்லை சில நினைப்பீங்க, தம்பி விவசாயத்தை பற்றி சொல்ல போகிறாப்புலான்னு சிரிப்பீங்க சிலர். ஆனால் உண்மையிலேயும் விவசாயம் பண்ணுறவங்க சிரிக்க மாட்டாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. வேறு தொழில் செய்கிறவங்க தான் கொஞ்சம் மிதமாக இருப்பீங்க. அவங்க நான் தப்பு சொல்லலை, உங்கள் முன்னோர்கள் கண்டிப்பாக விவசாயம் தான் செஞ்சுருப்பாங்க, உங்கள் தொழிலெலாம் செஞ்சுருக்காங்க. விவசாயம்தான் முன்னோர்கள் எல்லாம் விவசாயம் செஞ்சு தான் அடுத்த இதுக்கே வந்துடும். இப்போ மழை பெஞ்சதால் கொஞ்சம் கிணத்துல தண்ணி இருக்குது, கொஞ்சம் பசுமையாக இருக்குது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி வறண்ட பூமி மாதிரி இருக்கும், பயமாவே மாறி இருக்கும். என்ன மழை பெஞ்சதாலும் எல்லாம் தப்பிச்சோம். இல்லாட்டி எங்களுக்கும் சரி, பார்த்துட்டு எவ்வளோ பெரிய மில்லியனாக இருந்தாலும் சரி, சாப்பிட அரிசியே கிடைக்காது. எல்லாத்தையும் வெளிநாட்டில் இருந்தால் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விவசாயம் பண்ணுறவங்க மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் எங்கே போனாங்கன்னா ஃபயர் ஆஃபீஸ்க்கு தரும் 110 ரூபா 120 ரூபாய்க்கு வேலைக்கு போய் பெண்கள் அவங்க இந்த மருந்தெல்லாம் வாய்க்குள்ளே போச்சுன்னா எவ்வளோ கெடுதி. எங்கள் அம்மாவும் ஃபயர் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி, எங்கள் அம்மா ஒரு ஆளாக போய் கஷ்டப்பட்டு படிக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ள வேதனையோட மேக்ஸிமம் விவசாயிங்க தான் இருப்பாங்க. இதை பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு ஷேர் பண்ணால் கூட போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இதை பார்க்குறவங்க ஒன்று மட்டும் விவசாயத்தில் லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது.